எந்தவித உழைப்பும் மேற்கொள்ளாமல் யாசகம் செய்வதிலேயே குறியாக இருப்பதால் பல நாடுகள் பாகிஸ்தானியர்களுக்கு விசா கொடுக்க தயக்கம் காட்டி வருகின்றன. என்ன நடக்கிறது பார்க்கலாம். வறட்சி, நீர் பிரச்சனை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பாகிஸ்தான் கடுமையான நிதி நெருக்கடியில் உள்ளது. இந்த மோசமான நிலையிலிருந்து மீள்வதற்காக சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து 2 தவணை நிதி அந்நாடு ஏற்கனவே பெற்றிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து 3வது தவணையாக சர்வதேச நாணய நிதியத்திடம் பாகிஸ்தான் கடன் கோரியதற்கு IMF பல நிபந்தனைகளை விதித்து கடன் வழங்கியது. இருந்தாலும் பாகிஸ்தானின் மின்சாரம், சமையல் கேஸ் விலை போன்ற அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரும் அபாயம் இன்னும் இருக்கிறது. மேலும் பாகிஸ்தானில் விவசாயத்திற்கான வரியும் அதிகரிக்கும் நிலை காணப்படுகிறது. இந்நிலையில் பாகிஸ்தான் குறித்த அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வெளியாகி சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகி உள்ளது. பயங்கரவாத அமைப்புகளை பாதுகாப்பதற்காக ஏற்கனவே பாகிஸ்தான் அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் பாகிஸ்தானில் மொத்த மக்கள் தொகையில் 10% மக்கள் யாசகம் பெறுவதை தொழிலாக செய்கிறார்கள் என்ற தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து பாகிஸ்தானின் உள்துறை அமைச்சர் மோஷின் நக்வி அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் சமீபத்தில் பேசிய போது, சவுதி அரேபியா, ஈராக், மலேசியா, ஓமன், கத்தார் மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகளில் யாசகம் எடுத்ததாக 5402 பாகிஸ்தானியர்கள் 2024 ஜனவரி முதல் தற்போது வரை நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அதாவது 2024 ஆண்டு இறுதி வரை 4850 பேரும், இந்த ஆண்டில் 552 பேரும் நாடு கடத்தப்பட்டுள்ளனர். இதில் அதிகமான சவுதி அரேபியாவிலிருந்து அதிகப்படியான பாகிஸ்தானியர்கள் நாடு கடத்தப்பட்டிருக்கின்றனர். இரண்டாவதாக ஈராக் அதிக எண்ணிக்கையிலான பாகிஸ்தானியர்களை யாசகம் செய்ததற்காக திருப்பி அனுப்பியிருக்கிறது. இதன் காரணமாக பல நாடுகள் பாகிஸ்தானியர்களுக்கு விசா கொடுப்பதற்கான விதிகளை கடுமையாக்கியுள்ளன. மதம் தொடர்பான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக பல நாடுகளுக்கு செல்லும் பாகிஸ்தானியர்கள் அந்த நாடுகளிலேயே தங்கி யாசகம் பெறுகிறார்கள். இதனால் பாகிஸ்தானியர்களுக்கு விசா வழங்க பல நாடுகள் தயக்கம் காட்டுகின்றன. இந்த விவகாரத்தில் மேலும் பல நாடுகள் பாகிஸ்தான் அரசிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது என குறிப்பிட்டு இருந்தார். இதனைத் தொடர்ந்து அந்நாட்டின் ராணுவ அமைச்சர் க்வாஜா ஆசிப் பேசும்போது, நம் நாட்டு மக்கள் யாசகம் எடுக்கும் பிரச்சனை தற்போது மிகவும் தீவிரமாகியுள்ளது. ஒவ்வொரு முறையும் இந்த எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. நாட்டின் மொத்த மக்கள் தொகையான 24.75 கோடி பேரில் 2.2 கோடி பேர், அதாவது 10% மக்கள் யாசகம் பெறுகிறார்கள். இதன் மூலமாக ஆண்டிற்கு 3.42 லட்சம் கோடி ரூபாய் வரை பாகிஸ்தானியர்களுக்கு வருமானம் கிடைக்கிறது. எனவே எந்தவித உழைப்பும் இல்லாமல் வருமானம் வருவதால் யாசகம் பெறுவதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டுகிறார்கள். இதனால் பல நாடுகளுக்கு பாகிஸ்தானியர்கள் செல்வதால் விசா வழங்குவதற்கு அந்நாடுகள் தயக்கம் காட்டுகின்றன என்றார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஜம்மு காஷ்மீரில் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்ற இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பேசும்போது பாகிஸ்தானின் பொருளாதார நிலை குறித்து விமர்சித்தார். அப்போது பேசிய அவர், பாகிஸ்தானின் நிலைமை மிகவும் மோசமாகிவிட்டது. அதிலும் பாகிஸ்தானின் பொருளாதார நிலை யாசகம் எடுப்பதோடு தொடர்புடையதாக மாறிவிட்டது. பாகிஸ்தானின் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்தியா ஆபரேஷன் சிந்தூர் திட்டத்தை தொடங்கிய பின்னர் பாகிஸ்தான் சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து $1.023 பில்லியன் உதவித்தொகையாக பெற்றுள்ளது என்று கூறினார்.